ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப்பில் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு சின்ன இஷ்யூ காரணமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இஷ்யூவை ஜஸ்ட்டு ஒரே நாளையில் நம்ம சரி செஞ்சு கொடுத்தோம். என்ன இஷ்யூ அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். அவங்களுடைய அப்பா பேரில் ஆட்சன்ஸ் கிரியேட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டு அவங்க அவங்க அம்மா பேரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சு. என்னென்னா அவங்களோட அப்பா இறந்துட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபரோட அப்பா இறந்துட்டாங்க. ஸோ ஆட்சன்ஸ் அவங்க அப்பா பேரில் இருந்துச்சு. இப்போ பேன் கார்டு நம்ம யூஎஸ் டேக்ஸ் சப்மிட் பண்ணணும் இல்லையா? அப்போ இப்போ ரீசெண்டாக உள்ள விஷயங்களை சப்மிட் பண்ணலாமா, இல்லை என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஆட்சன்ஸையும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம் அவர் பேரில். திரும்ப அதில் இருந்த ஆட்சன்ஸில் அம்மா பேரில் இருந்த பேங்க் அக்கௌண்ட்டையும் அவர் பேரில் சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். இதில் என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யார் பேரில் வேணுனாலும் ஆட்சன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஒரு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பேர்லேயோ உங்கள் ரிலேஷனோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு பேர்லேயோ யாரோட பேங்க் அக்கௌண்ட் வேணாலும் கொடுக்கலாம். உங்களோடதோ இல்லை ஆட்சன்ஸ் யார் பேரில் கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்க பேரில் உள்ள பேங்க் அக்கௌண்ட் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. யாரோட பேங்க் அக்கௌண்ட் வேணாலும் கொடுக்கலாம். யாரோட ஆட்சன்ஸு விஷயங்கள் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். எப்போ வேணும்னாலும் பேங்க் அக்கௌண்ட்டை மாற்றிக்கலாம். எப்போ வேணுனாலும் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஆகா, நம்ம வேற ஒருத்தவங்க பேரில் ஆரம்பிக்கிறோம், எதுவும் இஷ்யூ வந்துருச்சுன்னா ஆட்சன்ஸை மாற்ற முடியாதோ, இல்லை எதுவும் இஷ்யூ வந்துச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட்டை மாற்ற முடியாதோ அப்படிங்கிற ஒரு விஷயம். எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். உங்களுக்கும் ஏதாவது ஆட்சன்ஸில் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா 80 56 11 80 43ங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். பெய்ட் சர்வீஸ் தான். ஓகேங்களா? இல்லை உங்கள் சேனலுக்கு உடனே 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணுனாலும் அதையும் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அதே ஃபோன் நம்பருக்கு, அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு. அதுவும் பெய்ட் சர்வீஸ் தான். சப்ஸ்கிரைபராக இருந்தால் ஒரு 2 நாளையில் கிடைக்கும். வாட்ச் ஹவர்ஸாக இருந்தால் 1 மந்த்துக்குள்ளே 1 வீக்கு அல்லது 1 மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி.